ஹாய் கைஸ், வெல்கம் டு நம்ம யூடியூப் சேனல். இது வரைக்கும் 7 யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். 7 யூடியூப் சேனல் தெரியுமா தெரியல. வெல்கி டெக்கு, அந்த டெக்கு, இந்த டெக்குன்னு ஆரம்பித்து ஒன்றுமே உருப்பிடல. அதில் இப்போ தான் டெக்னாலஜிலாம் விட்டுட்டு இப்போ கேமிங் சைடு வந்திருக்கேன். இந்த கேமிங் சைடு ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் நல்லா ஹைப் வருதுன்னு சொன்னாங்க. அதை நம்பி தான் வந்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஃப்ரீ ஃபயரோட நம்ம ஐடியோட ஒரு கன் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் ஒன்றுமே பார்த்துருக்க மாட்டோம். இதுதான் முதல் வீடியோ. இந்த முதல் வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்சஸ்னா அடுத்த வர ஃப்ரீ ஃபயர் ஆகட்டும், பப்ஜியாக இருக்கட்டும், எல்லா கண்டென்ட்டுமே வரும். வெறும் கேமிங் கண்டென்ட் தான். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட ஏற்றின ஒரு ஐடி. நானே கஷ்டப்பட்டு விளாண்டது. ஆனால் அப்போ நான் இதை வச்சு யூடியூப் போட்டுதான் எல்லாத்தையும் பெரிய யூடியூப்பாக வந்திருப்பேன். கேமிங் தமிழ் மாதிரி டிவிஎஸ் மாதிரிலாம் வந்திருப்பேன். ஆனால் நான் அப்போ பண்ணலை. அது ஏன் தப்பு இல்லை, எவ்வளோ தப்பு எனக்கும் தெரியல. ஆனால் அப்போ வீட்டில் இருந்து அனுமதிக்கிறேன். இப்போ அனுமதிக்கிறாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. அதனால் இப்போ வந்துட்டேன். அதனால் இப்போ வரைக்கும் நான் வச்சுருக்கேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து விளையாடுறேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வாங்கி வச்சுருக்கேன். ஸ்கின்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன். ரோஸா ஃபேமஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதுக்கு தப்பு பண்ணியிருக்காங்க கேட்பீங்க. பார்த்தாலும் உங்களுக்கே புரியும் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு. இதெல்லாம் திருப்பி எடுக்க முடியாது. அதான் யூடியூப்பில் விட்டு எடுக்கலான்னு பார்க்குறேன். திருப்பி எடுக்கலான்னு பார்த்தாலும் அவ்வளோதான். இது வீட்டுக்கும் தெரியாத தப்பு பண்ணது. வீட்டுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நான் நாளைக்கு மாலையோட வீட்டுக்கு வர வேண்டாம். அதெல்லாம் இந்த யூடியூப் சேனலில் இந்த ஒரு கண்டென்ட் எடுத்து கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஃப்ரீ ஃபயர் வச்சுருக்கேன். இதை வச்சு கேம் ப்ளே பண்ணலாம் சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் பண்ணலாம், நான் கேம் ப்ளே கண்டிப்பாக போடுவேன். அது கமெண்ட்லாம் முக்கியம் தான் எனக்கு. அதோட முக்கியம் சப்ஸ்கிரைப், லைக். 1 லைக் 1 மோட்டிவேஷன். இது நிறைய இடத்துல கேட்டுட்டீங்க, நானும் சொல்லிட்டேன். இதான் 1 லைக் 1 மோட்டிவேஷன். இதான் என்னோட ஃப்ரீ ஃபயரோட கன் கலெக்ஷன் தான் இப்போ போடுறேன். இது பார்ட் 1. பார்ட் 2ல் ஐடியோட டெஸ்ட் கலெக்ஷனு, எமோ கலெக்ஷன், எல்லா கலெக்ஷனும் போடுறேன். இது வந்து நம்ம ப்ரைம் லெவல் 8ல் இருக்கும். அதனால் இப்போ வரைக்கும் நமக்கு எல்லாமே இருக்குது. அதனால் நமக்கு தேவைப்படுற எல்லாமே இருக்குது. இது மேலே டாப் பண்ணி எடுக்கணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து 500 சப்ஸ்கிரைப் எப்போ ரீச் பண்ணணும், அப்போ கிவேவும் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ வாங்க கண்ணை பற்றி பேச ஆரம்பிக்கும். இப்படி பேசணும்னா கண்ணை பற்றி வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்கேஎஸ், இது ஒரு வெப்பன் ஆகிடு. இது வந்து எல்லாம் வந்து சிக்கல அடுத்த உட்பேக்கர் போயிடும். ட்ராகனை விட்டு போயிட்டா பார்த்தீங்கன்னா உட்பேக்கர் போயிடும். ஒரு உட்பேக்கர் எல்லாம் நல்ல கன்ஸ்கின் தான், ஆனால் நான் எக்யூப் பண்ண மாட்டேன். அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டாக ஏசி 8 வந்துருவோம். ட்ராகனாக போயிடும். ட்ராகனாவில் தான் டீம் கன்ஸ்கின் தான் வச்சுருக்கேன். ஏசி 8ல் பார்த்தீங்கன்னா 2 கன்ஸ்கின் ஆடு. எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்த பார்த்தா இதான் எவன் யூஸ் பண்ணுறான், M60. ஆதி காலத்தில் யூஸ் பண்ணது. ஆனால் இப்போ அதை எங்கே கிடக்குனே தெரியல. எஸ்டி யூஸ் பண்ணுறவன் எங்கே இருப்பான்னு தெரியாது. அது கார்டு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வாங்க நம்ம தலைவர் இங்கே பார்த்தா UMP 666. அடுத்த இதெல்லாம் பழைய UMP. அடுத்தது இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. இது யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் டீம் இதெல்லாம் காக்கட்டாவில். அது MP566. அது பக்கத்தில் ரேட் ஆஃப் ஃபேர் இருக்குது. டபுள் ரேட் ஆஃப் ஃபேர். ஆனால் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் ஓட்டி விட்டாங்க. இது பழைய டைம் நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து VSS எவன் யூஸ் பண்ணுவான், அது ஸ்ட்ரைட்டாக நான் MP5 வைக்கிறேன். சரியா? அடுத்தது MP40 போக்கர் MP5 இருக்குது, ஜோக்கர் MP5 இருக்குது, நேர்மா MP5 இருக்குது. கிரேசி பண்ணிலாம் வச்சுருக்கேன். அந்த காலத்தில் யூஸ் பண்ணது. இப்போலாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. அடுத்த P90 பக்கம் வந்தீங்கன்னா இந்த 3, அது ஒரு 4. இது உருப்படியாக இருக்குது. இது 4 மட்டும் தான். அடுத்தது CG1 அவன் யூஸ் பண்ணியிருக்கான். தாம்சன் பார்ப்போம். தாம்சன்லாம் அதே வந்து நல்லதுன்னு இப்போலாம் அவன் யூஸ் பண்ணுறான். அடப்பாங்க அந்த மாதிரி கண்ணை பார்த்தானே செருப்போல்ட்டே வச்சாலும் ஊற்றி வர மாதிரி தான் இருக்குது. அதான் மேட்டன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. ஆனால் ஸ்கின்னை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். பைசன் இதை நான் நல்லா யூஸ் பண்ணுவேன். என்ன பைசன் பையன் அது மாதிரி இதை பற்றி பார்க்கணும். இந்த பைசன் நல்லா யூஸ் பண்ணுவேன். ஆனால் அது தீங்கல் தான் இருக்குது. இதை பாருங்க மேக்ஸு. இது எடுத்து வச்சுட்டு வேஸ்ட்டு. அது ஓகே, இது ஓகே. இதுதான் ஆதி காலத்தில் ஸ்கின். ஒட்டா ஸ்கின் பையன் ஒட்டா படித்து சரித்திரமே இல்லை. இது ஃபாஸ்ட் உள்ளு. இதில் ஒரு டீம் கன்ஸ்கின் இருக்குது, நல்ல கன்ஸ்கின். இது 1 பிரச்சனை டபுள் டைப் வச்சுருக்கு. அதுக்கு பிடிக்கும் நான் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதை வைக்க பண்ணுவேன். டாப் பண்ணிய பொண்ணு தெரியணும்னு அதோட இது ட்ராஃபிக்கல் பேட் 1 டைம் கன்ஸ்கின். நான் அதுக்கு இப்படி தான் வேணும். இதை எக்யூப் பண்ணலாமா வேணாம். இதுக்கு எக்யூப் பண்ணிட்டேன். இதை எக்யூப் பண்ணலாம் வேணாம். அதுக்கு தான் எக்யூப் கையில் வைக்க போகலாமா, இது கையில் வைக்கலாம். இதெல்லாம் அதுக்கு பிடிக்கிறது தான். இதை வச்சு விளாண்டுதான் நிறையா வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சு விளாடுறது இல்லை. ரோகனில் இது பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது. அதாவது இது எக்யூப்பு. அது ரேட் ஆஃப் ஃபயரே இல்லை, அதாவது நான் எக்யூப்பு. அதை பார்த்தா ஸ்னைப்பர் போமா. இதெல்லாம் ஸ்கின் விட்டா இருக்கும். அது ஸ்னைப்பர். இது ஏற்கனவே மச்சு பார்த்தா நான் விளாடுவேன். வேறு எதுவும் வச்சு விளாட மாட்டேன். இதான் ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுற பேர் வாங்க வேண்டியது. நான் எப்பயாச்சும் வச்சு விளாடுங்க இதை காட்டுறேன்.
மற்ற கிறிஸ்டல் பக்கம்லாம் நான் போகிறதில்ல. ஆனால் ஸ்கின் இருக்கு. இந்த அசட்டிக்குள்ளே 2 இருக்கு. ரேராக இருக்கு. ரேரை வச்சா விளாண்டுருக்கேன். ஆனால் அதுக்கு இப்படி தான் இதுலையும். அதை வரல பேனு. இது ஒரு ரேரஸ்ட்டு பேனு. இதோட ரேரு இதோட செம்ம ரேரு. எனக்கு அதை பற்றி பறந்து பேட்டெல்லாம் ரேரு. இதுதான் இதில் வந்து ஒரு ரேர் இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணதே இல்லை. ஆனால் இதை எக்யூப் பண்ணாலும் நினைக்கிறேன். நான் எக்யூப் பண்ணி தான் பார்ப்பேன். ஏன்னா இதில் செம்ம ரேருங்கிறாங்க. எக்யூப் பண்ணி பார்ப்போம். எக்யூப் அடுத்தது என்ன, இது ஓடாலாம் திருட்டு போனால் பின்னாடி தெரியுமே. அதான் யூஸே பண்ண மாட்டேன். இது செருப்பு வரைக்கும் அடிக்கிறத வச்சிருக்கு. இது ஆட்டோ பண்ண பிஸ்ட் வந்துடும். பிஸ்டில் ஒரு 5 பிஸ்ட் இருக்குது. இதான் டவுன்லோடு சொல்ல டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஸ்ட்டு 5 பிஸ்ட் இருக்குது. அதை எக்யூப் பண்ணிக்குவாங்க. எக்யூப் பண்ணிக்கிறேன். நான் 5 பிஸ்ட் தான் முதல்ல வந்து பிஸ்ட்டு. அப்புறம் ஐஸ் பிஸ்ட்டு. அதை பண்ண கிரானைட்டு பண்ணுவோம். கிரானைட்டில் ஒரு பேர் கிரானைட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு பிடிக்காது. அதை பண்ணால் இந்த கிரானைட்டு பிடிக்காது. இது கேவலமாக இருக்கும். இது நல்லா இருக்கு. இதை ஒரு ஜோக்கர் கேரக்டர்னு சொல்லுவாங்க. அந்த கேரக்டரை காணும். தேடணும். அந்த ஜோக்கர் கேரக்டர் ஒரு பழைய கேரக்டர். அதான் மணி ஈஸ்ட் கொலாபரேஷன் பண்ணப்ப அந்த கேரக்டர் யூஸ் பண்ணேன். இந்த கேரக்டர் தான். இதான் எக்யூப் பண்ணணும். அடுத்த பார்த்தீங்கன்னா க்ளோவால். ட்ரெயின் வந்து 8 க்ளோவால். 8வது ட்ரெயின் இருக்கேன். இந்த ட்ரெயினை டாப் பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு தெரியாது பார்த்தீங்களா. அடுத்த பார்த்தீங்கன்னா இது இருக்கிற ரேரஸ்ட்டு க்ளோவாலாம் ஒன்றுமே இல்லை. இது இருக்கிற ரேர் ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். அதெல்லாம் ஏன் பார்த்துக்கிட்டேன். அவ்வளோதான் கைஸ். வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.